இப்போ நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. முன்பு இப்போ குழந்தைகள் எல்லாமே வந்து நம்மலாம் வந்து அந்த காலத்தில் 90ஸ்ல 80ஸ்ல 14, 15 வயசுக்கு வந்தோம். இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா 11 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. அங்கேயே அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோய் அங்கேயே ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, முன்காலத்தில் கொடுத்த உணவு பழக்க வழக்கங்களை குழந்தை வயதுக்கு வந்தோன்னே இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறோம். வெந்தயக்களி, உளுந்துக்களி, நல்ல நாட்டு முட்டை, நல்லெண்ணெய், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், சத்தான உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக ஒரு 48 நாளைக்கு கொடுப்போம் குழந்தை வயசுக்கு வந்தோடனே. இன்றைக்கி நம்ம அது கொடுக்கறது இல்லை. ஸோ இதனாலலாம் இந்த பிசிஓடி பிரச்சனைகள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இந்த பிசிஓடினால் வரக்கூடிய விளைவுகள் குழந்தை இல்லாமல் போகுது, உடல் எடை அதிகமாகுது, வேறு ஹார்மோன் தொந்தரவுகள் வருது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத தாடை, மீசை, இங்கெல்லாம் முடி அதிகமாக வளருது. ஸோ இதிலிருந்து விடுபடணும்னா நம்ம ஈஸியாக சாரணை வேர், சுக்கு வேர் கஷாயம் போட்டு குடித்தோன்னா இந்த பிசிஓடியிலேருந்து விடுபடலாம். வணக்கம்.